ஒரு அமைச்சரோடு மிகவும் நெருக்கத்தோடு இருந்தார் என்று எல்லோராலும் பேசப்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள்? நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தின்படி இந்நேரம் அவரை தூக்கிலே இட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் சட்டத்தை ஏற்றி இருக்கிறீர்கள். பாலியல் குற்றம் செய்பவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தது தமிழக அரசு. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அந்த பாலியல் குற்றத்தை செய்த அந்த நபரை தண்டிக்கப் போகிறீர்களா அல்லது காப்பாற்றப் போகிறீர்களா? இதுதான் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற கேள்வி. கடந்த கால வரலாறுகளை பொறுத்தவரை மதுராந்தகத்திலே கள்ளச்சாராய சாவுக்கு காரணமான ஒரு திமுக பிரமுகர், மரியாதைக்குரிய அமைச்சர் மஸ்தான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆனால் அவரை கைது செய்வதைப் போல கைது செய்து பிறகு அவரை ஜாமீனிலே வெளியே விட்டு விட்டார்கள். பலர் மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த திமுக பிரமுகர், கள்ளச்சாராய வியாபாரி. அதை போலவே இப்பொழுது கூட கள்ளக்குறிச்சியிலே பலர் காவல் நிலையத்திற்கு பக்கத்திலேயே கள்ளச்சாராயம் விட்டு இருக்கிறார்கள். பலர் மரணத்திற்கு அந்த சாராய வியாபாரி காரணமாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரே ஜாமீனில் வெளியே வரக்கூடிய அளவுக்கு தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று வரை முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு போய் அந்த உயிரிழந்த குடும்பங்களை பார்த்து ஆறுதல் கூட செல்ல தயாராக இல்லை. இதுதான் இன்றைக்கு நிலைமை.